வணக்கம். கால்சியமின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது நம் உடலில் கால்சியமின் பங்கு மற்றும் தேவை, அதன் குறைபாட்டின் அறிகுறிகள் மற்றும் கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்கள். கால்சியம் நம் உடலில் ஏராளமாக நிறைந்திருக்கும் தாதுவாகும். நம் உடம்பின் 99% கால்சியம் எலும்புகளிலும் பற்களிலும் உள்ளது. மீதமுள்ள 1% இரத்தத்தில் உள்ளது. அது நம் உடம்பிலிருந்து மலம், சிறுநீர் மற்றும் வியர்வையின் மூலம் வெளியாகிறது. கால்சியம் நம் உடலில் பல செயல்களை மேற்கொள்கிறது. எலும்புகளின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அதன் முக்கிய செயல்பாடு ஆகும். உடலில் அதிகப்படியான கால்சியம் இருந்தால் அவை எலும்புகளில் சேகரிக்கப்படுகிறது. குறைபாட்டின் போது அவை எலும்புகளிலிருந்து எடுக்கப்படலாம். நரம்பில் சிக்னல்களின் போக்குவரத்துக்கும் கால்சியம் தேவைப்படுகிறது. இது தசை சுருக்கத்திற்கும் அதன் இயக்கத்திற்கும் உதவுகிறது. ஒரு காயத்தின் போது இரத்தப்போக்கை நிறுத்தவும் அது உதவுகிறது. இன்சுலின் மற்றும் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்க கால்சியம் தேவை. வேறு சில நன்மைகள் உடல் எடை, இரத்த அழுத்தம் மற்றும் இதயத்தின் ஆரோக்கியத்தை சரியாக வைத்தல் ஆகியவை ஆகும். கால்சியமின் தினசரி தேவை வெவ்வேறு வயதினருக்கும் மாறுபடும். அதிக வளர்ச்சியடையும் காலமான குழந்தை பருவம் மற்றும் குமர பருவத்தில் இது அதிகமாக தேவைப்படுகிறது. 12 மாதங்களுக்குள் இருக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம் கால்சியம் பரிந்துரைக்கப்படுகிறது. 9 வயதிற்குள் இருக்கும் குழந்தைகளுக்கு 600 மில்லிகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. குமர பருவத்தின் போது இதன் தேவை ஒரு நாளைக்கு 800 மில்லிகிராம் வரை அதிகரிக்கிறது. பெரியவர்களுக்கு ஒரு நாளைக்கு 600 மில்லிகிராம் தேவை. கர்ப்பகாலம் மற்றும் தாய்ப்பாலூட்டும் காலத்தின் போதும் கால்சியமின் தேவை அதிகரிக்கிறது. கர்ப்பகாலம் மற்றும் தாய்ப்பாலூட்டும் காலத்தின் போது 1200 மில்லிகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. இப்பொழுது கால்சியம் குறைபாட்டின் விளைவுகளை பார்ப்போம். கர்ப்பகாலத்தின் போது கால்சியம் குறைபாடு ஏற்பட்டால் இரத்த கொதிப்பின் அளவு அதிகரிக்கிறது. கைகள் மற்றும் பாதங்களில் வீக்கம் தென்படலாம். போதுமான அளவு கால்சியம் தாய்மார்களுக்கு கிடைக்கவில்லை எனில் அது சிசுவையும் பாதிக்கும். அவர்களது பிறப்பு எடை குறைவாக இருக்கலாம் அல்லது வளர்ச்சி தடைப்படலாம். அவர்களது உடல் மற்றும் அறிவாற்றலின் வளர்ச்சி சேதப்படலாம். குழந்தைகளில் கால்சியமின் குறைபாடு ரிக்கெட்ஸை விளைவிக்கலாம். ரிக்கெட்ஸ் என்பது எலும்பின் அமைப்புகளில் ஏற்படும் கோளாறு ஆகும். அவர்களது வளர்ச்சி தடுமாற்றம் அடைகிறது மற்றும் முதுகுத்தண்டின் வடிவத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. வேறு அறிகுறிகள் மூழ்கிய விலா எலும்புகள், நீண்ட நெற்றி மற்றும் வில் வடிவ வளைந்த கால் ஆகும். குறுகிய உயரம், மணிக்கட்டு, முழங்கை, முட்டி மற்றும் கணுக்கால் மூட்டு ஆகியவை அகலமடைவதை காணலாம். பெரியவர்களில் கால்சியம் குறைபாட்டின் ஆரம்ப அறிகுறி தசைப்பிடிப்பு ஆகும். விரல்களில் உணர்வின்மை மற்றும் கூச்சத்தன்மையை உணரலாம். மனக்குழப்பம், எரிச்சல், வறண்ட சருமம், உடையக்கூடிய நகங்கள் மற்றும் பல் சிதைவு கூட ஏற்படலாம். நீண்டகால கால்சியமின் குறைபாடு ஆஸ்டியோபோரோசிஸை விளைவிக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸில் எலும்பின் அடர்த்தி குறைகிறது. எலும்புகள் வலுவிழந்து எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. வேறு அறிகுறிகள் கூன் விழுதல், உயரம் இல்லாமை மற்றும் முதுகுவலி ஆகும். ஆஸ்டியோபோரோசிஸின் ஆபத்து ஆண்களை விட பெண்களிடம் அதிகமாக உள்ளது. ஏனெனில் பெண்களுக்கு இறுதி மாதவிடாய் முடிந்த பிறகு ஈஸ்ட்ரோஜனின் அளவு குறைகிறது. அதன் விளைவாக கால்சியமின் உறிஞ்சுதல் குறைந்து சிறுநீரகத்தில் அதிகமாக வெளியேறுகிறது. கால்சியம் குறைபாட்டினை தவிர்ப்பதற்கு போதுமான கால்சியம் நிறைந்த உணவை எடுத்துக்கொள்வது அவசியம். பால் மற்றும் பால் பொருட்கள் சிறந்த மூலங்கள் ஆகும். இதில் தயிர், பனீர், சீஸ் மற்றும் கோவா அடங்கும். இதிலிருந்து கிடைக்கப்படும் கால்சியமானது உடலில் எளிதில் உறிஞ்சப்படுகிறது.
200 மில்லிலிட்டர் பசும்பால் 236 மில்லிகிராம் கால்சியமை தருகிறது. பசும்பாலில் இருந்து கிடைக்கும் 100 கிராம் தயிரில் 150 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. பசும்பாலில் இருந்து கிடைக்கும் 30 கிராம் பன்னீரில் 142 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. சில அசைவ உணவுகளிலும் கால்சியம் நிறைந்துள்ளது. உதாரணத்திற்கு சென்னாங்குன்னி, வங்கவராசி, இறால், கடல் நண்டு மற்றும் எலும்புள்ள கருவாடு. 100 கிராம் இறால் 67 மில்லிகிராம் கால்சியமை தருகிறது. 20 கிராம் சென்னாங்குன்னியில் 73 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. 15 கிராம் உலர்ந்த வங்கவராசி மீனில் 208 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. விதைகள் கால்சியம் நிறைந்தவை ஆகும். உதாரணத்திற்கு எள், கருஞ்சீரகம், ஆளி விதைகள், சதக்குப்பை விதைகள் மற்றும் கசகசா. ஒரு மேசைக்கரண்டி அல்லது 5 கிராம் எள்ளில் 64 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. இவைகளை தவிர பாதாம் மற்றும் வால்நட் போன்ற கொட்டைகளிலும் கால்சியம் நிறைந்துள்ளது. பல பச்சை கீரை காய்கறிகளிலும் நிறைய அளவு கால்சியம் உள்ளது. உதாரணத்திற்கு சிறுகீரை, அகத்துக்கீரை, முருங்கைக்கீரை மற்றும் வெந்தயக்கீரை. முள்ளங்கி கீரை, சேப்பங்கிழங்கு கீரை மற்றும் கடுகு கீரையிலும் நிறைந்துள்ளது. 100 கிராம் சிறுகீரையில் 330 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. 100 கிராம் வெந்தயக்கீரையில் 274 மில்லிகிராம் கால்சியம் நிறைந்துள்ளது. சில பீன்ஸ் வகைகளான சோயா பீன்ஸ், கொள்ளு மற்றும் தட்டை பயிரிலும் கால்சியம் நிறைந்துள்ளது. 50 கிராம் கொள்ளில் 135 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. கேழ்வரகிலும் அதிக கால்சியம் உள்ளது. 30 கிராம் கேழ்வரகு 110 மில்லிகிராம் கால்சியமை தருகிறது. உணவை உண்ணுவது மட்டுமல்லாமல் கால்சியமின் உறிஞ்சுதலும் முக்கியம். ஆக்சலேட்ஸ், ஃபைட்டேட்ஸ் மற்றும் நார்ச்சத்தினால் கால்சியமின் உறிஞ்சுதல் பாதிப்படைகிறது. அவை கொட்டைகள், விதைகள், பீன்ஸ்கள் மற்றும் கீரை காய்கறிகளிலும் உள்ளன. இவை கால்சியமுடன் இணைந்து ஒரு கரையாத தன்மைக்கு மாறலாம். இதன் விளைவாக கால்சியமின் உறிஞ்சுதல் தடைபடுகிறது. பல்வேறு சமைக்கும் முறையினால் உறிஞ்சுதலை அதிகரிக்கலாம். எடுத்துக்காட்டாக ஊற வைத்தல், முளைக்கட்டுதல், கொதிக்க வைத்தல், வறுத்தல் மற்றும் நொதித்தல். கால்சியமை நன்கு உறிஞ்சுவதற்கு தேநீர், காஃபி மற்றும் கோலாவை கால்சியம் நிறைந்த உணவுடன் சேர்ப்பதை தவிர்க்கவும். அவைகளில் கேஃபீன் உள்ளதால் கால்சியமை சிறுநீரகம் வழியாக வெளியேற்றுகிறது. அதிகப்படியான கால்சியமின் உறிஞ்சுதலுக்கு வேறு சில ஊட்டச்சத்துக்களும் தேவை. எடுத்துக்காட்டாக வைட்டமின் டி, மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ். ஊட்டச்சத்தை தவிர போதுமான உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சியும் தேவை. இது எலும்புகளை அடர்த்தியாக்கி வலுவாக்குகிறது. இதனுடன் சேர்ந்து வயதும் கால்சியம் உறிஞ்சுதலை பாதிக்கலாம். பச்சிளம் பருவம் மற்றும் குழந்தை பருவத்தில் இது அதிகமாக உள்ளது. இளம் பருவத்தில் உறிஞ்சுதல் மிதமாக இருந்து வயது அதிகரிக்க அது குறைகிறது. ஆதலால் ஆரம்ப காலத்தில் போதுமான அளவு கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்.